ஹலோ, வெல்கம் டு மை குக்கிங் சேனல். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு சுண்டல் குழம்பு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி வெங்காய தக்காளி அரைக்கிறதுக்கு, பாதி வெங்காய தக்காளி வதக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சுண்டெல்லாம் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். தாளிப்பு பொருட்கள் பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு. அரைக்கிறதுக்கு தேங்காய், வேர்க்கடலை, கசகசா, சோம்பு, உப்பு, எண்ணெய், குழம்பு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா தூள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் முதல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு சுண்டலை நைட்டே ஊற வச்சு 2-3 தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இந்த சுண்டலை போட்டு இந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வச்சு வேக வைக்கணும். அப்புறம் அரைச்சிடலாம் மசாலா பொருட்களை. அதுக்கு பாதி தக்காளி, வெங்காயம், தேங்காய் துருவல், வேர்க்கடலை, கசகசா, சோம்பு. இதில் நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸ் பேஸ்ட்டாக. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய், குழம்பு தாளிப்பு எண்ணெய், இந்த ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பு பொருட்கள் ஆட் பண்ணணும். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது போல் தாளிப்பு பொருட்களை நம்ம ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நான் தாளிப்பு பொருட்களை ஆட் பண்ணிடுறேன். தாளிப்பு பொருட்களும் நல்லா பொரிஞ்சு வருது. தாளிப்பு பொருட்கள் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர், பொன்னிறமாக வெங்காயம் வதங்க வேண்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை நம்ம சேர்க்கணும். வெங்காயம் நல்லா இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக போகுது. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் சொன்னது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்களா அரைச்சி வச்சுருக்கேன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 2-3 செகண்ட்ஸ், 2-3 மினிட்ஸ்.
நெக்ஸ்ட் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குற போது நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்பயே சேர்த்துடுறேன். நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா கொஞ்சம் கொலையாக வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்குல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் உருளைக்கிழங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். தவறுகள் ஏதேனும் இருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் திருத்திக் கொள்கிறேன் எனது அடுத்த வீடியோவில் வார்த்தையில். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கணும். நான் ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சா போதும். திறந்து பார்க்கலாம் முடிய. ஓகே, ஓரளவுக்கு குக்காய் வந்திருக்கு. இப்போது என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விழுது, தேங்காய், சோம்பு, கசகசாலாம், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா சேர்த்து நம்ம இதோ நல்லா வதக்கணும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாம் அவர்கள் தேவைக்கு ஏற்ப. சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நான் வதக்கிடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அந்த மிக்சர் ஜார்லேயே இந்த தண்ணியை நான் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி பத்தாது எங்கள் குடும்பத்துக்கு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா வார்த்தையில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். இந்த பதம் ஓகேவென்றால் அப்படியே போதும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். எங்கள் குடும்பத்துக்கு பத்தவில்லை என்ற காரணத்தினால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நான் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். இப்போயே உப்பு காரமெல்லாம் நீங்கள் இப்போயே செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக்காக விடுங்க. குக்கான பேருக்கு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கினால் குழம்பு ரெடி. சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். சுண்டல் வேக வச்சோம்ல, அதை நம்ம இப்போ சேர்க்கணும். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தான் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பார்த்தீங்களா, அதுங்காட்டி நான் காட்டல. கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டேன் நானே. போட்டுட்டா இப்படி தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.